सही विद्या तत्व जनयति तत् श्रेष्ठम जन्म भगवान अनुग्रहத்தாலே அம்மாவை நாம் மனுஷனால் பண்ண முடியல தவிர ஞானமானாக பகவானாலே பண்ண முடியாது. யாரால் பண்ண முடியுது? தத் சகி வித்யா தத்தம் ஜனயதி படிச்சவனாகிற காரியமானது ஆச்சாரிய காரியம். தத் ஸ்ரேஷ்டம் ஜென்ம பகவானாலே பிள்ளையா பிறக்கிற அந்தரத்தை காட்டிலும் சேட்டமான ஜென்மா எது கேட்டால் ஞானம் பெறுவதாக காட்டிவிட்டார். அந்த வகையில நம்முடைய சுவாமிகள் இருநூற்றி என்ற ஊர்ல அவதாரம் பண்ண காரணத்தினால லோகத்துல இருளெல்லாம் போயிடாரு பார்த்துருந்தோம். பெற்றோருக்கு தகப்பனாருக்கு மகாதேவ ஐயர் என்று பெயர், தாயாருக்கு சரஸ்வதி என்று பெயர். அப்ப என்னாச்சுன்னு கேட்டா வள்ளுவர் சொல்றார், ஒருத்தன் படிச்சது தான் சொன்னால் யார் சந்தோஷப்படுமா என்றால் தாயார் தான். சாந்தோரனை கேட்ட தாய். இப்ப தகப்பனார் வேலை இல்லையா? என்ன இருக்கு? இப்ப தந்தை என்னோற்றாமல் சொல்றாரு தவிர பெருமக்குறை யாருக்கு? தாயாருக்கு தான் பார்க்கிறோம். சரஸ்வதி அம்மாள் குழந்தையா பிறந்த காரணத்தினாலே சரஸ்வதி புத்தகமாக பிறந்திருக்கார். அதான் ஞானத்தின் முக்கியமாக ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்தபடியாக அவர் என்ன பண்றாருன்னு கேட்டா ஆச்சாரியருக்கு லட்சணம் சொல்லப்பட்டது. ஆச்சினோதி சாஸ்திரார்த்தான் ஸ்வயம் ஆச்சாரிய தஸ்மாது தஸ்மாத் ஆச்சாரியவான் பவேத் என்று முதல்ல ஆச்சாரியன் தெரிந்து கொள்கிறார். அதுபடி அனுஷ்டானம் பண்ணுகிறார். காரணத்தினால்தான் ஆச்சாரியன் பெயர் தெரிஞ்சிருந்து அவதாரம் எல்லாம் போச்சு. அந்த முறையில அப்படி அவதாரம் பண்ண காரணத்தினாலே உடனே 13வது வயசுல சீரகத்துக்கிட்டே உள்ள திருவாரூர் பாடசாலை அத்தியாயம் பண்ண போனார். அவரோட அத்தியாயம் பண்ணவன் தான் சீரகத்தை ராமாந்தர் படத்துள்ள ஜிஎஸ் சுவாமி கோயம்புத்தூர்கார். 2 பேரும் ஒன்னா படிச்சா திருவாரூர் கோயில் பாடசாலை படிச்சா பார்க்கிறோம். அதுக்கப்புறம் 13வது வயசுல வேதம் படிக்க போயிட்டார். வேதம் படித்து முடிச்ச பிற்பாடு 19வது வயதுல, அதாவது 1954 மனாதிபதியாக இருக்க மருத்துவ பிரிவாள் சந்துரம் பண்ணிவிட்ட காரணத்தினாலே அங்கே இளைய மனாதிபதியாக பார்க்கிறோம். அப்ப என்ன பண்றாருன்னு கேட்டா காஞ்சியில உள்ள சர்வதீர்த்த குளம் இருக்கிறது. அந்த குளத்துலதான் சன்னியாசியானவன் ஆசிரமம் ஸ்வீகாரம் பண்ண வேண்டும் என்ற முறையில காஞ்சியில வந்தார் பார்க்கிறோம். என்ன காரணம் என்று கேட்டால் தொண்டை நன்னாடு சான்றோர் வைத்து என்ற காரணத்தினாலே அங்கே ஆசிரமம் ஸ்வீகாரம் பண்றாரு பார்க்கிறோம். காஞ்சி மடத்திலே பல வித்வான்கள் வேதம் படிச்ச காரணத்தால சாஸ்திர வேதம் தான் படிச்சுட்டு இருந்தார். யார் வாத்தியார்? நம்ம ஊர் வாத்தியார் தான் வாத்தியார். நம்ம யூனிவர்சிட்டியில சம்ஸ்கிருத டிபார்ட்மெண்ட்ல வேப்பத்தூர் சுப்பிரமணிய சாட்சி எடுத்திருக்கார். டாப்பாளர் தமிழ்நாட்டிலே இருந்தா கிடையாது. இவங்க போய் இருந்து திரிவானையில சொல்லிக் கொடுத்தாரு பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறமாக அவருக்கு பல பாஷை தெரிந்து கொண்டு விட்டார். என்னென்ன பாஷை என்று கேட்டால் அவர் தமிழ், தெலுங்கு, சமஸ்கிருதம், ஹிந்தி, கன்னடம், மலையாளம் பாஷை தெரிஞ்சு கொண்டார். அது மாத்திரமல்ல கர்நாடக சங்கீதத்தில் பூர்ண பாண்டித்யம் ஆச்சாரியார் என்று பார்த்திருக்கிறார். அப்புறம் 1980 முதல் மடத்தினுடைய முழு பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அது 80 நீ பார்த்தோம்னா பார்க்க அப்படியே முழு பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். என்ன பண்ணார் என்று கேட்டால் ஆச்சாரிய என்ன பண்ண வேண்டும் கேள்வி வருகிறது. வேதத்திலே அக்ஷரம் சொல்லப்படுகிறது. ஆச்சாரியோ வேத சம்பன்னோ விஷ்ணு பக்தோ விமந்தரஹ மந்திரஜ்ஞோ மந்திரபக்தச்ச சதா மந்திராஸ்தய சுச்சிஹி குரு பக்தி சமாயுக்தः புராணஜ்ஞோ விசேஷதः ஏவம் லக்ஷண சம்பன்னோ குரு நித்ய விதீயதே. வேதத்திலே குருவாட்டி இருக்க வேண்டும், அப்புறம் குருகிட்ட பக்தி இருக்க வேண்டும், அவர் சொன்ன மந்திரங்களை கொண்டு ஈடுபாடு இருக்க வேண்டும், அதுபடி நடக்க வேண்டும் என்று வேத காரணம். அந்த முறையில் ஆச்சாரியால் பூர்வமான பாண்டித்யம் பேசிவிட்டாவது பார்க்கிறோம். அதுக்கு மேலாக நம்முடைய பரமாச்சாரியார் பிரஷ்னோத்தரி என்று சொல்லியிருக்கிறார். கேள்வி அவரை எழுதியிருக்கிறார். என்ன கேள்வி கேட்டால் பகவான் கிம் உபாதேயம், பகவானே நான் எப்படி நடக்க வேண்டும்? உடனே பதில் அவரே குரு வச்சனம். குருன்னு என்ன அர்த்தம் கேட்டால் குருனா அஜ்ஞானமாக இருள், குருனா போக்கவர். குரு யாரு கேட்டால் அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சதாகயா சத்ரு உண்மையிடம் ஏன தஸ்மயக்கி குருவே நமஹ. வெளிகளெல்லாம் சூரியன் போகிறான், ஆனால் அஜ்ஞான போக முடியல. அதனால குருதான் போக்க வேண்டும் என்ற முறையில என்ன பண்ணுகிறார் கேட்டா ஆச்சாரியர் கேட்கிறார் என்ன பண்ண வேண்டும் கேட்ட உடனே குரு வச்சனம் சொன்னார். கோ குரு, யார் குரு என்ற கேள்வி சிஷ்யஹிதா யோக்கியதா சதனம். லோகங்களுடைய ஹிதம் இருக்கின்றது, அந்த பத்தி யார் தானா நினைக்கிறான்
எப்பொழுதும் வாழ வேண்டும், சௌக்கியமா இருக்க வேண்டும் என்பதாக சொல்லி கிடைக்கிறவன் தான் ஆச்சாரியத்தை பூர்த்தி உடைய வந்து பார்க்கணும். அதனால சுவாமி என்னாச்சு கேட்டா அவர் இயல்பாகவே மனதுல ஏழை மக்கள் எல்லா மக்களும் சௌக்கியம் வாழ வேண்டும், பிறந்தா இருக்க வேண்டும் என்று உண்டாயிடுச்சு. அதுக்காக என்ன பண்ணாரு கேட்டால் பல காரியங்களை செய்கிறார். இன்னைக்கு சிந்தனை 21ஆம் சிந்தனை என்ன கேட்டா வந்து கல்வியிலே அவசியம் 21ஆம் ஆண்டு சொல்லிச்ச நாலேஜ் ரெவல்யூஷன் தெரிஞ்சிருக்கிறார்கள். ஒரு காலத்துல மக்கள் தொகை அதிகமா இருக்கா நாடு முன்னேற முடியாது இருந்தார். இன்னைக்கு என்ன என்று கேட்டால் எங்க ஜனங்கள் நிறைய இருக்கிறார்களோ, எங்க தெரிந்தவர்களா இருக்கிறார்களோ, தகுதியுடன் இருக்கிறார்கள், நாட்டில் பன்மடங்கு முன்னேறுகிற காரணத்தினால்தான் நம்மூர் ஆளுதான் என்ன பண்றாங்க, வெளிநாட்டில் போகிறார்கள் எல்லாம். அந்த காரணத்துல ஆச்சாரியர் சிந்தனை மக்கள் முன்னேற்றம் என்றால் கல்வி முன்னேற்றம் இருக்க வேண்டும், சுகாதாரம் மருத்துவ முன்னேற்றம் இருக்க வேண்டும் என்று வச்சு அதுக்கு மேல சமுதாய முன்னேற்றம் இருக்க வேண்டிய காரணத்தினால் செயல்பட்டால் பார்க்கிறோம். என்னென்ன பார்க்கிறோம். 1987 ஜனகல்யாணம் என்ற இயக்கத்தை ஆரம்பித்து அதன் மூலமாக ஆன்மீக கலாச்சார சமுதாய முன்னேற்றத்திற்காக பல்வேறு நலப்பணிகளை ஆரம்பித்து செய்தால் பார்க்கிறோம். அதுக்கு மேலாக ஜாதி மத பேதம் இல்லாமல் 5 முறை 108 ஜோடிகளுக்கு மடத்திலிருந்து கல்யாணம் ஏழை மக்களுக்கு 5 தடவை பண்ணியிருக்கார். 108 அது அவளுக்கு என்ன கொடுப்பார் என்று கேட்டால் தங்க சங்கிலி, புது வஸ்திரங்கள், குடும்பத்திற்கு தேவையான 1 மாத பொருள் எடுத்திருந்த அவ்வளவு மடத்திலே ஃப்ரீயா கொடுத்தார்கள் என்று பார்க்கிறோம். அதுக்கு அடுத்தபடியாக கிராமத்து ஏழை குழந்தைகளுக்கு நல்ல கல்வியை கொடுக்க வேண்டும் என்ற காரணத்தினால ஹிந்து கான்வென்ட் என்பதாக சொல்லி ஒரு கவிதை ஆரம்பித்தார்கள். கிராமங்கள் தோறும் சேவை பண்ண வேண்டும் என்று ஹிந்து கான்வென்ட் நமக்கு மோகம் இருக்கின்றது. கான்வென்ட்ல ஹிந்து கான்வென்ட் அமைச்ச ஒரு புரட்சியாளரை பார்க்கலாம். அது மாத்திரம் இல்லாமல் சங்கர பால வித்யாலயம் என்று 5 வயது குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்ற காரணத்தினாலே அங்கே மழலையர் பள்ளியை ஆரம்பித்தார் பார்க்கிறோம். அதுக்கப்புறமாக 100 சங்கர வித்யாலயம் நாடு முழுவதும் ஏற்பாடு பெற்றால் தேவைப்பட்டிருக்காங்க. அதற்கு எல்லாம் மேல்நிலை படிப்பு கொடுத்ததுக்காக என்ன செய்தார், காலேஜை சங்கரா காலேஜ் ஆரம்பித்திருக்கிறார். அதற்கு மேலாக நிகர்நிலை பல்கலைக்கழகம் இங்க ஏனாத்தூர் ஆரம்பிச்சு ஹை லெவல்ல எல்லாரும் இருக்கிறார். அதனால கீழ் லெவல்ல இருந்து மேல் லெவல் வரையிலும் எல்லாரும் கல்வியை கிடைக்க வேண்டும் என்ற காரணத்தினால் பண்ணுகிறார். சங்கரர் கலைக்கல்லூரி இருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் குந்தமல்லியிலே ஆயுர்வேத கல்லூரியை நடத்தி கொண்டிருக்கிறார். கேரள மாநிலத்திலே மருத்துவ கல்லூரி நடந்து கொண்டிருக்கிறார். இவை தவிர வேத பாடசாலைகள் எல்லாரும் வேதம் படிக்க வேண்டும் என்ற காரணத்தினாலே இருக்கிறார். இப்படியாக அடிப்படை கல்வி வேண்டும், மேல்நிலை கல்வி வேண்டும் என்ற காரணத்தினால இந்த ஆச்சாரம் நம்ம ஆச்சாரம் பண்ண சொல்லிருக்கின்றது. வேறு யாரும் பண்ணலாம் இன்னும் சொல்ல வேண்டுமானால் கவர்மெண்டே பண்ணல சொல்லலாம். அடுத்தபடியாக தமிழ் வளர்ச்சிக்காக பல காரியம் பண்ணியிருக்கிறார். ஞானசம்பந்தருடைய போய் போற்ற வேண்டும் என்பதற்காக அவதார லட்சியா இருக்கிறது. நானே 2 வருஷம் போயிருக்கேன், உபன்யாசம் பண்ணிட்டு வந்தேன் 10 நாளைக்கு. அதில் அங்க வச்சு என்ன பண்ணிருக்காங்க, தாவீது மன்னவரே ஆச்சாரியர் அங்க பண்ணியிருக்கிறார். அதுக்கப்புறம் பல்வேறு கோயில் ஓதுவார்களுக்கு ஆண்டுதோறும் கௌரவித்து சிறப்பு பண்ணியிருக்கிறார்கள். அது மாத்திரம் இல்லாமல் சிவஸ்தலங்கள் இருக்கின்றன, சேக்கிடார் பாடுகின்ற சிவஸ்தலங்கள், அது அப்புறம் அருள் காலத்தை எடுத்து புத்தகம் போட்டு சேக்கரை பற்றி புத்தகம் இருக்கிறார். பல நூல்கள் இருக்கின்றன. தன்னுடைய பொன்விழாவின் போது என்ன பண்ணார் கேட்டால் தேவார பாடசாலைகளுக்கு ஏற்பாடு பண்ணார்கள். தமிழ் புலவர்களை எல்லாம் ஆண்டுதோறும் வரவழைச்சு 1000 ரூபாய் அவர்களுக்கு கொடுக்கிறார். பொற்கிழி, தங்க காசு, தங்க சங்கிலி, யாரும் பண்ணல, தங்க சங்கிலி. பலவே பண்றதுதான் பேப்பர்ல வர செய்யும், பின்னாடி நடக்கிறவங்களுக்கே தெரிய செய்யும். அப்படி இல்லாம ஆச்சாரியர் அப்படி நடந்துக்கிறார். அதனால ஒரு சங்கிலி மட்டும் கொடுத்து ஏற்பாடு பண்ணிருக்கிறார். அதுக்கு மேலாக பார்த்தோமானால் 1.5 லட்சம் பேருக்கு இலவச கண் அறுவை சிகிச்சை பண்ணியிருக்கிறார். நேற்றாலையால் இதன் மூலமாக 1.5 லட்சம் பேருக்கு பண்ணியிருக்காக பார்க்கிறோம். அதை தவிர ஏழைகளுக்காக மாதந்தோறும் இலவச கண் சிகிச்சை முகாம் நடத்திருக்கின்றார். அதுவும் நம்ம ஆச்சாரிய ஏற்பாடுதான். அதுக்கப்புறம் பெண்களுக்கு சேமம் உண்டாக வேண்டும் என்ற காரணத்தினாலே திருவிளக்கு பூஜை இருக்கின்றது. எத்தனை வழக்கு? 1008 வழக்கு பூஜை இருக்கின்றது. அதை ஆயிரக்கணக்கான முறை அங்கே நடத்தி ஒரு சேமத்துக்காக பட்டிருக்காக பார்க்கிறோம். அதுக்கு அடுத்தபடியாக
பழைய கோவில்கள் நலிந்த கோவில்கள் எல்லாம் தானே கிராமங்களுக்கு சென்று அது முகாவடை பண்ண வேண்டும் என்ற காரணத்தினாலே 1500 கிராமங்களுக்கு சென்று அங்கே கோயில் முகாவடை பண்ணிட்டாரு பார்க்கணும். முக்கியமான ஒன்று சொல்ல வேண்டும். நம்ம ஏரியாவில் சுனாமி வந்த பொழுது என்னாச்சு கேட்டால் சமயத்தில் கிறிஸ்டியன் எல்லாம் அங்கே போய் அங்கு உள்ள மிஷன் அதாவது மீனவர்களை எல்லாம் சிலுவையை கொடுத்து மாற்றி எல்லாம் மதம் மாற்றினார்கள். ஆச்சாரர்கள் ஓடி வந்தார்கள். நாக தந்தையிலேயாமல் வந்து அங்கே கோயிலை கட்ட சொல்லி ஒரு பிரச்சாரம் பண்ணி அந்த மதம் மாற்றம் இருக்கின்றது. அதை கருத்தது மட்டுமல்ல சேமா கண்டு பண்ணது இருக்கின்றது. இந்த மதத்துக்காக போகவே இல்லை. நம்ம காவியா பண்ணாது பார்க்கிறோம். மீனாட்சி அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னு கேட்டால் பல கோயிலுக்கு அவர்கள் பண்ணிக்கொண்டே இருக்கின்றார்கள். அது முடிவே கிடையாது. சமயத்தில் ஊருக்கு வந்து ஆண்டுநாயகர்கள் திருப்பணியும் செய்து கவர்மெண்ட் தடை பண்ணார். தாண்டி இவ்வளவு பண்ணி அவர்கள் பிரமாதமா நடந்து வச்சு ஆச்சாரிய முன்னத்தை காலத்தில் இப்படி மாற்றுகிறோம். அதுக்கு என்ன பண்ணாருன்னு கேட்டால் மருத்துவ உதவி முக்கியம் என்பதாக ஆச்சாரம் காரணமாக தமிழ்நாடு மருத்துவமனை, இந்து மிஷன் மருத்துவமனை, சங்கர நேத்ராலயா, சங்கர மெடிக்கல் சென்டர், டிஸ்பென்சரி, காஞ்சி சங்கரா ஃபவுண்டேஷன் அது மாதிரி பண்ணி மொத்தம் 21 நிறுவனங்கள் வித்தியாசம். அந்த என்ன விஷயம் என்று பார்த்தோம்னால் எந்தெந்த ஊர்ல இருக்கு அம்பாசமுத்திரம், சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், காஞ்சிபுரம், கும்பகோணம், மதுரை, மைசூர், அதுக்கப்புறம் தஞ்சாவூர், திருநெல்வேலி, திருச்சி, விழுப்புரம் இத்தனை இடங்கள்ல மருத்துவமனை வச்சு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல சென்னையில மாத்திரம் 8 இடத்துல மருத்துவமனை இருந்துருக்கு. எப்படி கேட்டா மெடிக்கல் ஒரு அடிப்படை கேட்டாங்க அவைலபிள், அக்சசபிள், அஃபோர்டபிள் இது 3 தான் முக்கியம். நீ பார்த்தா பண்ணுங்க கமர்ஷியல் சென்டர் மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் போனோம்னா கமர்ஷியல் சென்டர் தான் அப்படின்னு இருக்கு. ஆச்சார சிஸ்டம் என்ன கேட்டா ஏழைகளுக்கு ரீச்சிங் அன்ரீச் ஏழைகள் தான் பயன்படும்படியாக அப்படி ஏற்பாடு பண்ண காரணத்தாலே அவைலபிள், அஃபோர்டபிள், அக்சசபிள் சித்தரிக்கப்பட்டிருக்கால் பார்க்க பொழுது ஆச்சரியமா இருக்கின்றது. அதுக்கு மேலாக நாம் 7000 கிராமங்கள் சுற்றுப்பட வேண்டும்தான் பார்க்கிறோம். பாரத சுற்றி அத்தனை பேர் நேர வித்தியார்த்தி கேட்டு பண்ணது இருக்கின்றது. 7000 கிராமங்களுக்கு போயிருக்காங்க. அதற்கு மேலாக அயோத்தி பிரச்சனை இருக்கின்றது. அந்த பிரச்சனையை அவுட் சைடு கோர்ட் நீதிமன்றத்துக்கு வெளியில் இருந்து நான் அவரோட பேசி 30 அடிப்படை வச்சார். இது சார்ந்த விஷயம் எந்த மடாதிபதிக்கும் இப்போ காரியத்துக்கு வராது. ஆச்சாரம் போய் பண்ணால் முஸ்லிம்களால் ஈடுபட்டு வந்த மரியாதை இருந்தால் விளைவில்லை. ஆச்சாரம் கட்டி எடுத்த உடனேயே ஏகப்பட்ட முஸ்லிம் வந்து போனான். அதனால அப்படி பண்ணால் பார்க்கிறோம். அதுக்கு மேலாக என்ன பண்றாரு கேட்டால் ஒரு கருத்து தீவிரமான கருத்து வரதட்சணை வாங்கக்கூடாது. என்ன செய்வார் இருக்க அதை எந்த பையன் கல்யாணத்தோடு அதை கடைபிடிக்கிறாரோ அவனுக்கு பிள்ளை வீட்டாளருக்கு மடத்திலிருந்து ஒரு வெள்ளி காசு சர்டிபிகேட்டு விசேஷ பிரசாதம் அனுப்புகிறாங்க. அது ஈடுபட்டு பார்க்கிறோம். அதுக்கப்புறம் ஆரம்ப காலத்துல சிதம்பரம் முதல் பல ஊர் வந்துட்டார். இங்க வந்துட்டா நானும் பார்க்க போறேன். எட்டுமட்டான்னு கேட்டா வேதம் படிச்சவாள் சாத்திர வகையை தெரிஞ்சவாளெல்லாம் கூட ஆய்வுகளை கூப்பிட்டு கால் மணி இவரிடம் பேசிட்டு விட்டோம். சம்பாவனை கொடுத்தா நானும் ஆய்வு படிக்க வேண்டும். நான் படிச்சவாளெல்லாம் ஊக்குவிக்க வேண்டும் என்ற காரணத்தினாலே யாராருக்கா வந்து பண்ணாலும் பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் சிதம்பரத்தில் அடுத்த வரும்பொழுது ராமர் கோயில்ல ஒரு ஆயுஷம் பண்ணோம். ஏன்னு கேட்டால் வெளியில ராமர் கோயில்ல ஆஞ்சநேயர் நாங்க இல்லை. உடனே அவர் போய் கேட்டு ஆயுஷம் வந்த உடனே ஆஞ்சநேயர் எந்த இருக்கணும் அப்படின்னு கேட்டோம். உடனே அவர் சொன்னா ஆச்சாரிய ஸ்தானம் எங்க பார்த்துருக்கணும் பண்ணு சொல்லிட்டு போனால் அதான் இருக்காரு பிரதமர் அதுக்கப்பட்ட பொழுது எங்களுக்கே தகவல் இல்லை. அவரே ராமச்சந்திரன் போய் ஆஞ்சநேயை பார்த்து போனார் சொன்னால் எவ்வளவு அதிகமாக இருப்பாருங்க. அப்படியா பார்த்துருப்பாங்க. அதுக்கப்புறம் முக்கியமான என்ன கேட்டா நம்ம சந்தையில அர்ச்சகாரர் பாலாஜி பட்டாச்சாரியர் கோடீஸ்வரர். ஆனா ஆச்சரியாரு நம்ம ஆடிட்டு இருக்கோம். அவர் கால் போன உடனே நம்ம ஆடிட்டு சார் வந்து ஆச்சாரியர் சொல்லி 1,16,000 ரூபாய் ஆகி கொடுத்தாங்க. யாருக்கு ரூபாய் பாலாஜி பட்டாச்சாரியர் 40,000 ரூபாய் அப்படி வாங்கி கொடுத்தாரு. ஆடிட்டர் வெளியே காட்டுகிற அவரும் வெளியே காட்டுகிற அப்படியா. அதனால அது மாதிரி அவளை பண்ணுகிறார். இதுக்கு மேல என்ன பண்ணாருன்னு கேட்டால் அங்கே காலை அவர் அதனால என்ன கேட்டால் அப்படிப்பட்ட ஆச்சாரியாரை நாம் என்ன பண்ண வேண்டும் தினந்தோறும் நினைக்க வேண்டும். எப்ப நினைக்க வேண்டும் என்று கேட்டால் காலை மாலை
பகல் இரவு என்றவரை வந்தனம் செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. என்ன காரணம்? ஆச்சாரிய அதிஷ்டாட்சாதி சரணுக்கி நசம்சயா என்று சொன்ன காரணத்தினாலே நாம் அவரிடத்தில் பக்தி கொண்டிருக்க வேண்டும். எப்படிப்பட்ட பக்தி? நவகீத பக்தி என்று 9 நாள் பக்தி இருக்கின்றது. அதாவது சவணம், கீர்த்தனம், பிரேமம், கரணம், பாதசேதனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சத்தியம், ஆப்த நிவேதனம் என்ற காரணத்தால அந்த 9 பக்தி கொண்டு தினம் அவள் என்ன பண்ண வேண்டும் என்று கேட்டால் ஆச்சார அர்ச்சை கொண்டிருந்தால் தான் மற்ற காரியம் செய்ய வேண்டும். சத்தியாதம் பண்ண உடனேயே ஆச்சாரிய சரணம் பண்ணிக் கொண்டு வந்தனம் பண்ண வேண்டும் என்ற காரணத்தினாலே ஆச்சாரா எங்க இருக்கா என்று கேட்டால் நம்மளோட நம்ம மனதில் இருந்திருக்காங்க. ஆகையினாலே எங்க போயிட்டாலும் சித்தி அடிச்சாலும் இல்லை, நம்ம மனசுல கோரி கொண்டிருக்கிற காரணத்தினாலே அவரை நாம் தினமும் வந்தனம் பண்ண வேண்டும், வந்தனம் பண்ண வேண்டும், ஆசிரியம் பண்ண வேண்டும் என்று இப்படிப்பட்ட நிலையில ஆச்சாரிய சித்தியடைந்தா இருக்கும் சம்பந்தம் போயிட்டு இருக்கக்கூடாது, ஆச்சார சம்பந்தம் குறையாமல் இருக்க வேண்டும் என்ற காரணத்தினாலே வைபவம் இருக்கின்றது. கோயில் சுகாவடையமாக அமைந்தது. வந்துவிட்டது. எல்லோரும் நன்றி கூறி விடைபெறுகிறேன்.